Dear students, நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரெண்டு பைப்புமே இண்டிவிஜுவலாக ஃபில்லிங் டைம் கொடுத்துருந்தா டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம லேர்ன் பண்ணலைங்களா. இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா 3 பைப்ஸ் இருக்கும். 3 பைப்ஸில் வந்துட்டு ஏதாச்சும் 2 டேங்கை வந்துட்டு ஃபில் பண்ணும். ஒன்று என்ன பண்ணுன்னா டேங்கில் இருக்க தண்ணி எல்லாமே வெளியே கொண்டு போயிட்டுருக்கும். ஜஸ்ட் அதான் நம்ம எம்டி பைப்னு லேர்ன் பண்ணியிருப்போம். இப்படி 2 ஃபில்லிங் பைப்பும் ஒரு எம்டி பைப்பும் வந்துச்சுன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு டேங்க் ஃபில் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கான டோட்டல் டைம் என்னென்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பைப் A can fill a tank in 10 hours. Pipe B can fill the same tank in 12 hours. But pipe C, third pipe C can empty the full tank in 20 hours. ஓகேங்களா? In this kind of situation, after how many hours the tank will be filled or emptied? கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே டோட்டலாக எவ்வளோ டைமில் வந்து டேங்கு ஃபில் ஆகுமா எம்டி ஆகுமான்னு தெரியல, அதான் அவங்க தான் கேட்டிருக்காங்க. நம்ம தான் அதை அனலைஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வந்துட்டு டைம் செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஏ வந்துட்டு 10 hours, பி வந்துட்டு 12 hours. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டேங்கை ஃபில் பண்ணுது. சிங்கிற பைப் வந்துட்டு டேங்க் வந்துட்டு எம்டி பண்ணுது 20 hours. நான் ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், டேங்கோட வால்யூம் கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்துட்டு டோட்டல் வால்யூம் பார்த்தீங்கன்னா 10, 12, 20க்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 60. கிளியர் ஆச்சுங்களா? அப்போ ஏங்கிற பைப் வந்துட்டு 1 ஹவரில் 6 லிட்டர் ஃபில் பண்ணும். பிங்கிற பைப் வந்துட்டு 1 ஹவரில் 5 லிட்டர் ஃபில் பண்ணும். சிங்கிற பைப் பண்ணோன்னா 1 ஹவரில் வந்துட்டு 3 லிட்டர்ஸ் எம்டி பண்ணும் சொல்கிறேன். அதை ஒரு மணி நேரம் முடியும் போதுமே 3 லிட்டராக வெளியே கொண்டு போயிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இது 3 வரைக்கும் ஆட் பண்ணணும்னு வச்சுங்க. 3 பேர்த்தோட வரைக்கும் ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு அப்படின்னா பைப் ஏ வந்துட்டு ஃபில் பண்ணுது, பியும் ஃபில் பண்ணுது. செக் பண்ணி பார்த்தா 1 ஹவரில் வந்துட்டு இது 6 + 5 11 ஃபில்லாக இருக்கும். அதுலேருந்து 3 வெளியே கொண்டு போயிட்டு எவ்வளோ இருக்கும் 8 லிட்டர்ஸ். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஏன் இங்கே நான் மைனஸ் பண்ணியிருக்கேன்னா சிங்கிற பைப்போட அந்த எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்கான எஃபிஷியன்ட் கிடையாது, இருக்கிற தண்ணியை வெளியே கொண்டு போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, எம்டி பண்ணது, அதனால தான் அந்த வேல்யூ வந்துட்டு நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். அப்போ செக் பண்ணி பார்த்தா 1 ஹவரில் வந்துட்டு 6 + 5 11 லிட்டர் ஃபில்லாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த 11 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வெளியே போனதுக்கப்புறம் 8 லிட்டரு. இப்போ 8 லிட்டர் வந்துட்டு நெட் ஃபில்லிங்னு சொல்லுவாங்க இதை. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏஎன்பியோட அந்த ஒர்க் வந்துட்டு சியோட ஒர்க்கோட அதிகமாக இருக்கனால டேங்கு எம்டி ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, ஃபில் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கான டைம் கண்டுபிடிக்கும் போது ஜஸ்ட் மொத்தமாக எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு பாருங்கள். 60 லிட்டர்ஸ் ஃபில் பண்ணோம். ஆனால் இவங்களோட 1 ஹவருக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா 8 லிட்டர்ஸ். இதை வச்சு பார்க்கும்போது 4 டேபிளில் 15 டைம்ஸ் 2 டைம்ஸ் 7.5 ஹவர்ஸ். டோட்டலாக வந்துட்டு 7.5 ஹவர்ஸில் வந்துட்டு டேங்க் ஃபில் ஆயிரும். இஸ் இட் கிளியர்? ஓகே. இதில் வந்து 2 விஷயம் யோசிக்கணும். நான் ஏன் வந்துட்டு டேங்கு எம்டி ஆனது வந்துட்டு மைனஸ் எழுதுறேன்னா ஜஸ்ட் அது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் ஒர்க்கு இங்கே பண்ணுதுன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுக்கலாம்? ஏஎன்பி வந்துட்டு டேங்கில் இருந்து டேங்க்குள்ளே தண்ணி கொண்டு வந்து ஊற்றிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அந்த சிங்கிற பைப் வழியாக வந்துட்டு ஹோல்ஸ் வச்சுருக்கலாம், ஒரு லீக்குன்னு கூட வச்சுக்கலாம். அது வழியே தண்ணி வெளியே போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு மணி நேரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா ஏ மூலியமாக 6 லிட்டர் வந்திருக்கும், பி மூலியமாக 5 லிட்டர் வந்திருக்கும், மொத்தம் 11 லிட்டரு. அந்த வர 1 ஹவர் வர அதுலேருந்து 3 லிட்டர் வந்துட்டு சி வெளியே கொண்டு போயிருக்கும். அப்போ செக் பண்ணி பார்த்தா ஒரு 1 ஹவர் முடியும் போதுமே 8 லிட்டர் ஃபில் ஆகிருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் 60 லிட்டருக்கு வேணும் அப்படின்னா எப்பயுமே டோட்டல் ஒர்க்கு மேலே தாங்க இருக்கும். அது 1 ஹவரோட ஒர்க்கை டிவைட் பண்ணும்போது நமக்கு டோட்டல் டைம் கிடச்சிரும். கிளியர் ஆச்சுங்களா? இன்னும் ஒரு சம் கூட எடுத்து சால்வ் பண்ணோம்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்கே உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்சிஎம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எல்சிஎம் சாதாரண விஷயம் தான். ஹையஸ்ட் நம்பர் வந்துட்டு லோயஸ்ட் நம்பர் எல்லாத்தாலையும் டிவைட் ஆகணும். செக் பண்ணி பார்த்தா 20 வந்துட்டு 10 மட்டும் தான் டிவைட் ஆகுது. உடனே என்ன பண்ணணும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிவைட் ஆச்சுன்னா நீங்கள் அதே எல்சிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் ஹையஸ்ட் நம்பரை. இல்லைனா அதை 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு நம்பரில் கிடச்சிரும். ஓகே. நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பைப் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் 6 hours. Pipe B can fill the same tank in 8 hours, but the third pipe can empty the full tank in 12 hours. After how many hours the tank will be emptied or filled? கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்கே அதே மாதிரி தான் அவுட் ஆஃப் 3 பைப்ஸில் வந்துட்டு 2 ஃபில் பண்ணுது, ஒன்று வந்துட்டு ஃபுல் டேங்கை வந்துட்டு எம்டி பண்ணுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு டேங்க் ஃபில் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமா நம்ம தான் அனலைஸ் பண்ணிக்கணும். ஒருவேளை அப்படி ஆச்சு அப்படின்னா ஓவரால் டேங்க் ஃபுல் டேங்க் வந்துட்டு அதுக்கான டைம் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட் நமக்கான டைம் பார்க்கும்போது ஏ வந்துட்டு 6 hours, பி வந்துட்டு 8 hours, சி பார்த்தீங்கன்னா 12 hours. நல்லா கவனிச்சிக்கங்க. இதில் ஃபஸ்ட் 2 மட்டும் தான் ஃபில் பண்ணுது, தேர்ட் வந்துட்டு எம்டி பண்ணுது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இதோட வால்யூம் என்னென்னு பார்க்குறேன். அதுக்கு எல்சிஎம் வந்துட்டு 24. ஏவோட 1 ஹவருக்கு 4 லிட்டர் ஃபில் பண்ணும், பி வந்துட்டு 1 ஹவருக்கு 3 லிட்டர், சி வந்துட்டு 1 ஹவருக்கு வந்துட்டு 2 லிட்டர் வெளியே கொண்டு போகும். அப்போ இவங்க 3 பேர்த்தோட ஒர்க்கை வந்துட்டு கம்பைன் பண்ணும்போது ஃபில்லிங் ஒர்க்கு கம்பைன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா
4 + 3 -2 ஜஸ்ட் ஏன் இங்கே நான் மைனஸ் போட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் சரிங்களா. 4 + 3 7 - 2 5. எனக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. அப்போ கன்ஃபார்ம் டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு கன்ஃபார்ம் ஃபில் தான் ஆகும். அப்போ செக் பண்ணி பார்த்தா 1 ஹவரில் வந்துட்டு 5 லிட்டர் ஃபில் ஆகும். எனக்கு மொத்தம் இதுக்கான டைம் எடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான டைம் பார்க்கும்போது டோட்டல் எவ்வளோ லிட்டர்ஸ்க்கோ அதெல்லாம் வந்துட்டு 1 ஹவருக்கான அந்த ஃபில்லிங் ஒர்க்னால டிவைட் பண்ணிடுங்க. இந்த 5 24 வந்துட்டு 4 × 20 ரிமைனிங் 4 இவ்வளோ ஹவர்ஸ் கரெக்டாக. 524 4 × 20 ரிமைனிங் 4. ஒருவேளை வந்துட்டு இந்த பார்ட்டை மட்டும் மினிட்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம் 4 ஹவர்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 4/5 இருக்கு இல்லைங்களா, இதை வந்துட்டு 60 கன்வெர்ட் பண்ணோம்னா 48 minutes. 4 hours 48 minutes. ஓகே, என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு சம் வந்துட்டு ஹவர்ஸில் கொடுத்துருந்தா ஹவரில் எடுத்துக்கங்க. ஒருவேளை அந்த மினிட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட்டு இருக்கிற ஹவரை இன்ட்டு 60 மல்டிப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன பண்ணிடும், ஜஸ்ட் அந்த மினிட்ஸாக கன்வெர்ட் ஆகிரும் சொல்கிறேன். இஸ் இட் கிளியர்? இது புரிஞ்சுங்களா? ஓகே, ஜஸ்ட் இதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு 2 பைப் வந்துட்டு ஒரு டேங்கை ஃபில் பண்ணுது. அதே அட் த சேம் டைமில் வந்துட்டு வேறு ஒரு 3rd பைப் வந்துட்டு அதே டேங்க் எம்டி பண்ணுதுன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்துட்டு டேங்க் ஃபில் ஆகுமா இல்லை எம்டி ஆகுமான்னு நெட் ஃபில்லிங்கை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு நெட் ஃபில்லிங் வந்துட்டு ப்ளஸில் கிடச்சினாவே டேங்க் ஃபில் ஆகும். இது நெட் ஃபில்லிங் வந்துட்டு மைனஸில் கிடச்சா டேங்க் என்ன ஆகும், எம்டி ஆகும்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போ இந்த டைப் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் எடுத்து அனலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.